இன்றைக்கி அப்பா வந்து கீரை பொரியல் பண்ணலான்னு இருக்காரு. தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, தாளிப்புக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் வச்சுன்னு இருக்காரு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறாரு. உங்களுக்கு தேவைன்னா கடலைப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கினாரு. அப்பா வந்து முதல்ல உப்பு சேர்த்துக்கிறாரு. உங்களுக்கு உப்பு அளவு தெரியலனா நீங்கள் கீரை வதங்கி வந்த பிறகு கூட உப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுருக்காரு. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ காஞ்ச மிளகா தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கினாரு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் தூள் போடாதீங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. கீரைக்கு பொதுவாக கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. இன்றைக்கி அப்பா சிறுகீரையும் அரைக்கீரையும் செய்யலான் இருக்காரு. உங்களுக்கு என்ன கீரை விருப்பமோ நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். பருப்பு போடாமல் செய்கிறாரு. நீங்கள் பருப்பு வேக வச்சுருந்தா பருப்பு போட்டு செய்யலாம். கீரையை போடும்போது நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. ஏன்னா மண் நிறைய இருக்கும் கீரையில். ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்து போடுங்க. அப்போ தான் மண் எதுவும் இருக்காது. கீரை நல்லா வெந்து வரட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கீரை அதுவே நல்லா வெந்து வந்துடும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். கீரையில் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பருப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்பா வெறும் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துருக்காரு இன்றைக்கி. அவ்வளோதாங்க, சுவையான கீரை பொரியல் தயார். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்